வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்த உடனே நீங்க முதல்ல என்ன செய்கிறீர்கள்? காஃபி குடிக்கிறீர்களா? இல்ல டீ குடிக்கிறீர்களா? இல்ல நேரா போய் மொபைல் ஃபோன பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனா ஒரு எளிமையான பழக்கம் உங்க உடல்ல பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு உதவக்கூடும். அதுதாங்க வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறது. இந்த பழக்கம் உண்மையிலே உடலை சுத்தப்படுத்தும், உடல் எடையை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும். ஆனா எவ்வளவு தண்ணி குடிக்கணும், யாரெல்லாம் தண்ணி குடிக்கும் போது கவனமா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல அறிவியல் ஆதாரத்தோட பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உடல் நலத்திற்கு ரொம்பவுமே அவசியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். தண்ணிய ரொம்பவுமே அவசியம். அதுவும் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம தண்ணிய குடிக்க சொல்றோமே, ஏன் அப்படி குடிக்கணும்? அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசுல எழுதும். நம்மளுடைய உடல் சுமார் 50லிருந்து 70% வரைக்கும் தண்ணீரால தான் இருக்குது. தண்ணி இல்லாம போயிருச்சுன்னா செல்கள் சரியா இயங்காது, உடல் வெப்பநிலை கட்டுப்படுத்த முடியாது, ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், சிறுநீரகங்களுடைய கழிவுகள் வெளியேற்றதுக்கு சிரமப்படும், மூளையுடைய செயல்பாடு பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்றோம். ஏன்னா நம்ம இரவு முழுக்கவும் தூங்குவோம். 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம தூங்கிட்டு இருப்போம். அவ தூங்கும்போது நம்ம இடையில எந்திரிச்சு யாரும் தண்ணி குடிக்க மாட்டோம். சிலர் வேணா குடிப்பாங்க, சிலர் நம்ம பொதுவா நிறைய பேர் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்காது. அதனால தான் காலையில எந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்க சொல்றோம். ஸோ நம்ம இரவு முழுக்க தண்ணி குடிக்காதனால நம்ம உடல் சற்று நீர் இழப்பு ஏற்படும். ஸோ அந்த நீர் இழப்பை ஈடுகட்டுறதுக்கு தான் காலையில எந்திரிச்ச உடனே காலியான வயிற்றுல சிறிதளவு தண்ணீரை நம்ம எடுக்க சொல்றோம். அதாவது 1 கிளாஸோ 2 கிளாஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு தண்ணி குடிங்க. அதிகமாக குடிக்க வேண்டாம். 1 இல்ல 2 கிளாஸ் தாராளமாக குடிக்கலாம். உடலுக்கு நீர்ச்சத்தை வழங்குறதுக்காக தான் நம்ம தண்ணி குடிக்க சொல்றோம். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு தண்ணி ரொம்பவுமே அவசியமா இருக்குது. காலையில தண்ணி குடிக்கிறதுனால வாய் வறட்சி குறைய ஆரம்பிக்கும். உடல்ல நீர்ச்சத்து பேலன்ஸ் ஆக்கப்படும். அந்த நாள் முழுக்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஆனா சிறிதளவு நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? தலைவலி வர ஆரம்பிச்சிரும். உடல் சோர்வாவே இருக்கும். கவன குறைவு ஏற்படும். நிறைய பேர் தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்க உடல்ல தண்ணீர் பற்றாக்குறையினாலதான் உங்களுக்கு தலைவலிக்குது. அதனால நீர்ச்சத்தை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகணும். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு தண்ணி பயன்படுது. தண்ணி குடிச்சோன்னே என்ன ஆகும்? செரிமான உறுப்புகள் இயல்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இதனால நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அவங்க காலையில எந்திரிச்சோன்னே 1 கிளாஸ் தண்ணி குடிங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. ஸோ மலத்தை மென்மையாக்கி இலக்கி வெளியில தள்ளுற வேலையை தண்ணி செய்யுது. ஸோ மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு போதுமான தண்ணீர் குடிக்கிறதுக்கும், அது கூடவே நார்ச்சத்த உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ அடுத்து 3வது நன்மை என்னன்னா, சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. தண்ணீர் போதுமான அளவுல நம்ம குடிக்கும்போது சிறுநீரை தளர்க்கிறதுக்கும், சில வகையான சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. உடல்ல உருவாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் இது பயனா இருக்குது. ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுநீரகத்தை ஆரோக்கியமா நீங்க வச்சுக்கிறணும்னா கண்டிப்பா தண்ணி நீங்க குடிச்சே ஆகணும். அடுத்து 4வது நன்மை என்னன்னா, மூளையுடைய செயல்பாடை ஆதரிக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. உங்களுக்கு சிறிதளவு நீரிழப்பு ஏற்பட்டாலும் கவனம் குறைய ஆரம்பிக்கும். நீவாற்றல் பாதிப்படைய ஆரம்பிக்கும். உடல் சோர்வு அதிகமாகிரும். அதனால காலையில தண்ணீர் குடிக்கிறது அந்த நாளோட தொடக்கமே நல்லா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கும் அது பயன்படும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, உடல் வெப்பநிலையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தண்ணி ரொம்பவுமே அவசியமா இருக்குது. தண்ணி வேர்வை மூலமா உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துது. முக்கியமா கோடை காலங்களில் நீர் இழப்பை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம தண்ணி காலையில குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு தண்ணி ஒரு சிறந்த உணவா இருக்கு. காலையில நம்ம எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சோம்னா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே போகும். தண்ணியை நீங்க குடிக்க குடிக்க உங்க உடல்ல மெட்டபாலிசம் அதிகரிக்கும். ஸோ மெட்டபாலிசம் உங்க உடல்ல ஸ்பீடா இருந்துச்சுன்னா நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் வேகமாவே செரிமானம் ஆகிடும். சிலருக்குலாம் செரிமானம் மந்தமா இருக்கிறதுனால தான் உடல் பருமன் ஏற்படும். ஸோ செரிமானம் நல்லா ஸ்பீடா இயங்கிருச்சுன்னா உங்களுக்கு உடல் எடை மெயின்டைன் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தண்ணியை நீங்க காலையில குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் எடை
குறைக்கப்படும். ஸோ நீங்க காலையில தண்ணிய குடிச்சிட்டு அது கூடவே உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி வந்து ஒரு 20லிருந்து 30 நிமிடம் நீங்க நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கொழுப்புகளுமே சூப்பரா குறைஞ்சு உங்க உடல் எடை வந்து குறைக்கப்படும். ஸோ தண்ணீர் கூட உடற்பயிற்சி மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கூடவே கலோரி கட்டுப்பாடும் நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தண்ணி குடிச்சிருங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தண்ணி குடிச்சீங்கன்னா, உங்களுடைய வயிறு வந்து ஃபுல் ஆயிரும். இதனால நீங்க அதிகமான உணவு உட்கொள்றது குறைக்கப்படும். ஸோ நீங்க அதிகமா சாப்பிடுற பழக்கத்த நீங்க கம்மி பண்ணிட்டாவே, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல் வந்து குறைக்கப்படும். ஸோ இதனால தான் தண்ணி குடிச்சா உடல் எடை குறையும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு நீங்க ரிசல்ட்ட எதிர்பார்க்கக் கூடாது. உணவு கட்டுப்பாடும், உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சருமத்திற்கு தண்ணி ரொம்பவுமே அவசியம்ங்க. ஆமாங்க. நம்ம உடல்ல நீர்ச்சத்து நல்லா பேலன்ஸா இருந்தா தான் நம்மளுடைய சருமம் வந்து நம்மளுடைய செல்கள் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். நம்மளுடைய முகமும் நல்ல ஒரு பொலிவுடன் இருக்கும். இல்லைன்னா வறண்டு போய் இருக்கும். ஸோ உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா, மூஞ்சி எல்லாமே வறண்டு போயி வறட்சியா தெரியும். நம்ம ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க 1 வாரம் வந்து தண்ணி ஊத்தாம போட்டுருங்க. வெயில் காலத்துல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது செத்தே போயிரும். ஏன்னா அதுக்கு தண்ணி ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி நம்ம உடலுக்கு தண்ணி இருந்தா தான் நம்மளுடைய முகமே அழகா இருக்கும். அதே மாரி அந்த செடிக்கு தண்ணி ஊத்த அந்த செடி வந்து நல்லா செழிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தண்ணிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நீங்க தண்ணிய குடிச்சிட்டே இருங்க. தினமும் 2லிருந்து 3 லிட்டர் தினமும் குடிச்சிட்டே வாங்க. உங்களுடைய முகம் வந்து அவ்வளவுக்கு பொலிவா இருக்கும். உங்களுடைய செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க நெறைய காஸ்ட்லியான கிரீம்ஸ் அது இதுன்னு வாங்கி அப்ளை பண்ணுவீங்க. ஆனா ஒரு மேஜிக்கும் அங்க நடக்காது. நீங்க தண்ணிய நல்லா குடிச்சாவே உங்களுக்கு முகப்பரு வந்து குறைஞ்சிரும். உங்களுடைய குடல் வந்து நல்லா சுத்தமாக்கப்படும். இதனால உங்களுடைய மனம் சுத்தமாயிரும். உங்களுடைய முகம் நல்ல பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கலர் ஆவீங்கன்னு நான் சொல்லல. ஆனா முகம் வந்து நல்ல ஒரு கிளியரான ஸ்கின் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பீங்கன்னு இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த தண்ணிய ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்? எப்படி குடிக்கணும்? சரியான முறையில எப்படி குடிக்கணும்? அப்படி தவறான முறையில குடிச்சா என்ன விளைவுகள் ஏற்படும்? எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க 1 கிளாஸோ இல்ல 2 கிளாஸோ குடிச்சிருங்க. ஆனா அந்த நாள் முழுக்க 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடலுக்கும் தண்ணீர் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு குறைவா தேவைப்படும். அத நான் பொதுவா சொல்றேன். 2லிருந்து 3 லிட்டர்ன்னு. எப்படின்னா, நீங்க ஒரே நேரத்துல 1 லிட்டர் அப்படி குடிக்கக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீய எடுத்து அந்த நாள் முழுக்க நீங்க 3 லிட்டரையும் நம்ம எடுத்துக்கிறணும். நீங்க ஒரே நேரத்துல 1 லிட்டரு, 2 லிட்டரு, 3 லிட்டரு இப்படிலாம் குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, சோடியம் அளவு வந்து குறைஞ்சு உங்களுக்கு தலை சுற்றுதல், மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால ஒரே நேரத்துல வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். எந்த தண்ணிய குடிக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க நெறைய பேர் கேட்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு பச்ச குடிச்சா ஒண்ணும் ஆகாது அப்படின்னா, நீங்க பச்ச குடிங்க. இல்ல நான் சுடு தண்ணி தான் எனக்கு நல்லாருக்கும் அப்படின்னா, சுடு தண்ணி குடிங்க. ஆனா தண்ணி மொத்தத்துல குடிங்க. நல்ல தண்ணியா குடிங்க. ஸோ தண்ணி குடிக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், இதய செயலிழப்பு இருக்கிறவங்க, திரவ கட்டுப்பாடு சில நோயாளிகளுக்கு தேவை. அவங்க வந்து டாக்டருடைய ஆலோசனைப்படி தான் அவங்க தண்ணி வந்து குடிக்கணும். நான் சொன்னது வந்து பொதுவான ஒரு தகவல் தான். ஆரோக்கியமான பொதுவானவர்கள் வந்து 2லிருந்து 3 லிட்டர் வந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நோயாளிகள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய உடல் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை வந்து கண்டிப்பா மருத்துவர் குடுப்பாரு. அதன்படி தான் நீங்க தண்ணிய எடுக்கணும். ஸோ அப்படிதான் நீங்க குடிக்கணும். ஸோ இவங்க மட்டும் நம்ம சொன்ன இந்த 3 பேர் மட்டும் தண்ணிய வந்து நீங்க கவனமா கையாளுங்கள். நண்பர்களே, காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பது ஒரு எளிமையான மற்றும் ஒரு நல்ல பழக்கம் தாங்க. இது உங்க உடல்ல பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.